என்னம்மா ஸ்கூல் லஞ்சுக்கு என்ன பேக் பண்ண போறீங்க இன்னைக்கு? நம்ம வீட்டு சாரு நேற்று வெரைட்டி ரைஸ் கொடுத்து அனுப்புனதுக்கு என் ஃப்ரெண்டெல்லாம் சப்பாத்தி சாண்ட்விச்லாம் கொண்டு வராங்க, நீ தான் டெய்லி ரைஸ் கொடுத்து அனுப்புற அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு அவருக்காக அவர் கேட்ட மாதிரியே சப்பாத்தி பண்ண போறோம். ஆனால் நார்மல் சப்பாத்தி கிடையாது, ஹெல்தியான பாலக் சப்பாத்தி பண்ண போறோம். அப்போ சைட் டிஷ்க்கு என்ன பண்ண போறீங்க? ஃப்ரிட்ஜில் நேற்று வாங்கிட்டு வந்த காலிஃப்ளவர் இருக்கு, அதை வச்சு அவனுக்கு பிடிச்ச மாதிரி காரமே இல்லாமல் ஒரு சூப்பரான கிரேவி பண்ண போறேன். ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க ஹெல்த்தியாகவும் சாப்பிடணும், அதே சமயத்தில் டிஃபன் பாக்ஸும் காலியாக வரணும் அப்படின்னா இந்த பாலக் சப்பாத்தியும் இந்த காலிஃப்ளவர் கிரேவியும் பண்ணி கொடுங்க. ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் மிளகு, 15 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினதும் இது கூடவே 2 பழுத்த தக்காளியை சேர்த்து அதையும் லைட்டா வதக்கி விட்டு இது கூடவே 1/4 கப் துருவன தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. ஒரு குக்கர்ல மறுபடியும் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிச்சதுக்கு அப்புறம் பொடியா நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியா தூள், அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா அப்படி இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல நல்லா கொதிக்கிற தண்ணியில போட்டு வச்ச காலிஃப்ளவரை எடுத்து ஃபில்டர் பண்ணிட்டு அதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு கூடவே தேவையான உப்பு சேர்த்து குக்கர்ல ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் போனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணிட்டு அதுல அரை ஸ்பூன் நெய், கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டு பிளெயின் சப்பாத்தி அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பாலக் சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும்.